ஒரு நார்சிசிஸ்ட்னா யாரு? நார்சிசிஸ்ட்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அவங்களே ஃபுல்லாக தான் அவங்கள பற்றி மட்டும்தான் நினைப்பாங்களே தவிர சுற்றி இருக்க யாரையுமே நினைக்கவே மாட்டாங்க. லைக் வந்து இப்போது குரூப் கான்வர்சேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்க அந்த குரூப் கான்வர்சேஷனில் அவங்கள பற்றி மட்டும்தான் பேசுவாங்களே தவிர மற்றவங்கள பேசவே விட மாட்டாங்க. மற்றவங்க பேசினாலே இன்டரப்ட் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் மேல் நார்சிசிஸ்ட், ஃபீமேல் நார்சிசிஸ்ட்னு 2 இருக்குது. ரெண்டுமே ஒன்று தான். ஸோ வந்து மேல் நார்சிசிஸ்ட் அப்படின்னா டாமினன்ஸ், அதாவது லைக் இப்போ வந்து கூட இருக்கவங்கள வந்து எல்லாத்துக்கும் இதுக்கு எதாலும் எங்கே போகிற, எங்கே வர, என்ன பண்ணுறேன்னு எல்லாத்துக்கும் கேள்வி கேட்டிருப்பாங்க. ஏன் கேள்வி கேட்குறேன்னு கேட்டால் சண்டை போடுவாங்க. ஸோ ஃபீமேல் நார்சிசிஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு ஃபீமேல் இருக்காங்க, அவங்க ஒரு நார்சிசிஸ்ட் அப்படின்னா அவங்க கூட இருக்கவங்க அவங்களோட அழகாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து லைக் கூட இருக்க அவங்க வந்து அழகாக இருக்கிறதுக்கு காரணம் அவங்க டயட் மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்படி இந்த மாதிரி ரியாலிட்டி பேஸ்ட் ஃபேக்டர்ஸை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஜஸ்ட் லைக் நீ ரொம்ப லக்கி, நீ வந்து இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க. ஸோ வந்து இது இந்த மேல் நார்சிசிஸ்ட், ஃபீமேல் நார்சிசிஸ்ட் ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கிற அந்த காமனான ட்ரேட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயந்தான். அவங்களால ஃபியர், ரிஜெக்ஷனை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த சைடு அவங்க 2 பேரும் ஒன்று தான். அதாவது மேல் நார்சிசிஸ்ட், ஃபீமேல் நார்சிசிஸ்ட் அப்படின்னா ஒன்று ஃபெயிலியர் வருது அப்படின்னா, இல்லை நான் ஃபெயில் ஆகலை, நான் வந்து ஃபெயிலியர் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதை ஒத்துக்க மாட்டாங்க. இன்னொன்று எப்படின்னா இந்த ஃபெயிலியர் காரணம் இவன் தான், இந்த ஃபெயிலியர் காரணம் இது அதுன்னு சொல்லிட்டு வந்து அதை வந்து வேற எங்கேயோ தூக்கி போடுறாங்களே தவிர அவங்க ஃபெயில் அப்படின்ற விஷயத்தை அக்செப்டே பண்ணிக்க மாட்டாங்க. சரி, இதில் என்ன ப்ரோ பிரச்சனை இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பிரச்சனை இருக்குது. ஏன் அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஒரு ஃபெயிலியர் வருது அப்படின்னா அந்த ஃபெயிலியரை நீங்கள் அக்செப்ட் பண்ணால் தான் அந்த ஃபெயிலியர்லேருந்து நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. அந்த ஃபெயிலியர்லேருந்து நீங்கள் லேர்ன் பண்ணால் தான் உங்களால் அடுத்து க்ரோ ஆக முடியும். ஸோ நீங்கள் அந்த ஃபெயிலியரை உங்களால் அக்செப்ட் பண்ண முடியலன்னா நீங்கள் லேர்ன் பண்ண மாட்டீங்க. நீங்கள் லேர்ன் பண்ணலாம் உங்களால் க்ரோவே ஆக முடியாது. அதனால தான் நார்சிசிஸ்ட் அப்படின்னு இருக்கிற யாருமே அவங்க லைஃப்பில் சக்ஸஸே ஆக மாட்டாங்க. Dans mon esprit tout divin, je me perds dans tes yeux.